All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1972 என்னுடைய தகப்பனார் மறைந்த ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஐயா மற்றும் தேவ ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் சென்னை பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முழு இரவு ஜெபம். அதற்கு பின்பதாக என்னுடைய தகப்பனார் அந்த முழு இரவு ஜெபத்தை இந்தியாவினுடைய பல பட்டணங்களுக்கு, பல திருச்சபைகளுக்கு எடுத்து சென்றார். அந்த முழு இரவு ஜெபம் மட்டுமல்லாதபடி இது ஒரு அகில இந்திய முழு இரவு ஜெப ஐக்கிய ஊழியமாய் அதை மாற்றி பல பட்டணங்களுக்கு ஜெப முகாம்கள், 7 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர தொடர் ஜெபம் மற்றும் ஜெப முகாம்களை நடத்தி தேசத்தின் எழுப்புதலுக்காய் தன்னை அர்ப்பணித்து அவர்கள் ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். அதற்கு பின்பதாக என்னுடைய தாயார் மற்றும் ஒட்டஞ்சத்தத்தில் சகோதரர் சந்திரன் அவர் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில் 2021 இறுதியில் இந்த ஜெப ஐக்கியத்தின் கிளை ஊழியமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்க கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்று ஒரு 10 மிஷினரிகளாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த எளிய ஊழியம் இப்பொழுது 2025 இறுதியில் 108 மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய மேலான பணியை செய்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். 2030 1000 மிஷினரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் நியமித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் தரிசனம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறதை யாவரும் அறிவீர்கள். இந்த கிதியோன் மிஷினரி ஊழியம், இந்த ஊழியத்தினுடைய பெயர் கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியம். இந்த ஊழியத்தோடு உங்களை எளிதாய் இணைத்து கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்காய் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபக்குழுவை உங்களுடைய இல்லத்திலே ஆரம்பித்து அல்லது உங்களுடைய பட்டணத்திலே ஆரம்பித்து தன்னார்வமாக இதற்கு அந்த ஜெபக்குழுவில் வருகிற அந்த ஜெப வீரர்களோடு சிறிய காணிக்கையை பெற்று ஒரு மாதம் 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ ஜெபக்குழு மூலம் அனுப்பி தன்னார்வமாக இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது இந்த ஊழியத்தோடு பகுதி நேரமாக இணைந்து பகுதி நேரம் உங்களுடைய வேலையோ அல்லது பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் கல்லூரியை பிடித்து கொண்டு ஒரு சிறிய காணிக்கை இந்த ஊழியத்தின் மூலம் பெற்று இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம். 3வது, உங்கள் குடும்பமாய் உங்களை எங்களோடு இணைத்து கொண்டு இந்த ஊழியத்திற்காய் உங்கள் குடும்பத்தோடு தோள் கொடுத்து இந்த ஊழியத்தின் தரிசனத்தை உங்கள் தரிசனமாய் ஏற்று இந்த கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்திற்கு நீங்கள் உதவலாம். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்திற்கு ஏற்ப எங்களுடைய ஊழியத்திலிருந்து உங்களை தாங்குவோம். நாம் இருவரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்யலாம். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அகில இந்திய முழு இரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலேயும் இந்த ஜெப ஐக்கியத்தின் கிளை ஊழியமாகிய மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்து வருகிற கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பிலேயும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் நேசித்து வருகிறதற்காய் நன்றி. எங்களுடைய எல்லா பிரயாசத்திலும் உங்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் ஜெபத்திலே எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் பல பட்டணங்களுக்கு சென்று ஜெபங்களை நடத்தவும் சபைகளை உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
மத்திய பிரதேச மாநிலத்திலும் 108 மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய சுவிசேஷ நற்செய்தியை தெரிந்திராத மக்களுக்கு தெரியப்படுத்தி அநேக கட்டில் உள்ள மக்களை அந்த கட்டுகளை நீக்கி அவர்களுடைய வியாதிகளை நீக்கி கர்த்தரண்டை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி. இந்த எல்லா காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய காணிக்கைகளும் எங்களை மிகுந்த உற்சாகப்படுத்தி இன்னும் கர்த்தருக்கென்று இன்னும் அதிக நேரத்தை செலவழிக்கவும் ஓடவும் கர்த்தர் எங்களுக்கு பலனையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருப்பதாய் நன்றி செலுத்துகிறோம். அநேக குடும்பங்களை எங்களுடைய ஊழியத்தோடு கர்த்தர் இணைத்து கொண்டிருப்பதற்காய் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். உங்களுக்காக இறுதியில் நான் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்களும் எங்களோடு இணைந்து ஒரு 20-25 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு பின்பதாக நாம் இணைந்து நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான போராட்டங்களுக்காய் நிந்தைகளுக்காய் அவமானங்களுக்காய் நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 சாமுவேல் அதிகாரத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது எப்ராயிம் என்ற கோத்திரத்தானுடைய ஒரு மகன் எல்கானா அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவிகள் இருவரையும் அழைத்து பெனினாள் அன்னாள் இருவரையும் அழைத்து சீலோவிற்கு பலி செலுத்த செல்லுகிறார். வருடத்திற்கு ஒரு முறை அந்த நாட்களிலே சீலோவிலே சென்று பலி செலுத்துகிற வழக்கம் அந்த நாட்களில் உண்டு. அப்படி சீலோவிலே சென்று கர்த்தரை ஆராதனை செய்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு வேளை, அந்த வேளையிலே ஒவ்வொரு வருடமும் செல்லும்போது பெனினாள் அன்னாளை துக்கப்படுத்துவாள். யார் இந்த பெனினாள்? யார் இந்த அன்னாள்? எல்கானாவினுடைய முதல் மனைவி அன்னாள். அவர்கள் திருமணமாகி சந்தோஷமாய் சென்று கொண்டிருக்கிற வேளை 4 வருடம் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. 6ஆம் வசனத்தில் கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்னாளுக்கு 4 வருடம் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. நம்மளுடைய முற்பிதாக்கள் சாராள் குழந்தை பாக்கியம் இல்லாத போது ஆகாரை கொடுத்து அவள் குழந்தை பாக்கியத்தை பெற்றாளே. அதே போல ராகேலும் குழந்தை பாக்கியத்தை பெற்றாளே. அப்படி என்றால் நானும் எனக்கு உதவியாக இருக்கிற இந்த பெனினாளை என் ஆண்டவனுக்கு கொடுத்து அவள் மூலம் குடும்பத்தை கட்ட நான் விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக நிச்சயம் என்னுடைய கற்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவள் என்ன செய்கிறாள்? பெனினாளை தன்னுடைய ஆண்டவனுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். பெனினாளுக்கும் 10 குழந்தைகள் பிறக்கிறது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாய் 10 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கும் பொழுது பெனினாள் அன்னாளை அதிகமாய் விசனப்படுத்தி அதிகமான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி சங்கடப்படுத்துவார். நாங்கள்லாம் சீலோவுக்கு சென்று பலி செலுத்துகிறோன்னா எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, எங்களுக்கு குடும்பம் இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ எதுக்கு வருகிறாய்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு சீலோ? வாட் இஸ் த பர்பஸ்? உனக்கு யார் இருக்கிறா? உனக்கு எதுக்கு நாங்கள் பலி செலுத்தணும் என்று வேதனையோடு பல வார்த்தைகளினால் அவளை காயப்படுத்தி கொண்டிருப்பாள். இன்றும் அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை காயப்படுத்துவாங்க தெரியுமா? எப்படி? உங்களுடைய மகளுக்கு சாதாரண குடும்பத்தில் சும்மா 10,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு மகனை, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம், திருமணம் செய்து கொடு, நம்மளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்காருல்ல. இப்படி உங்களுடைய ஏழ்மையை, உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய காரியங்களை சொல்லி 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 குற்றப்படுத்துவார்கள். அதே போல இந்த பெனினாள் இவளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். நீ தான் மலடியாச்சே,
நீ எதுக்கு அங்கே வந்து பலி செலுத்தணும், நீ பேசாமல் இங்கே இருந்துட வேண்டியதானே என்று எப்படியெல்லாம் வார்த்தைகளினால் காயப்படுத்த முடியுமோ அப்படி காயப்படுத்துவார். அந்த பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுத்துடாதீங்க, அவங்க இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அப்படி சொல்லுகிறவர்கள்லாம் நான் சொல்கிறேன், அவர்கள் உலகத்தை சிநேகித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இயேசுவை சிநேகிக்கலை, உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகர் பல விதத்தில் காயப்படுத்துவாங்க. தாவீது சுகவீனமாக இருக்கும்போது நிறைய இவன் இந்த சுகவீனத்திலே மரித்து விடுவானா என்று அவர்கள் பின்புறமாய் பேசுகிற காரியங்கள் உள்ளது. அநேகர் அப்படி தான் பின்புறமாக பேசுவாங்க. மேலே வரும்போது பரலோகமே கீழே இறங்குற மாதிரி ஜெபிச்சுட்டு வெளியே போய் இவங்க என்ன பாவம் செய்தார்களோ இப்படிப்பட்ட வியாதி இவங்களுக்கு வந்திருக்கு, இவங்க என்ன பாவம் செய்தார்களோ இந்த வயதில் இருதய ஆப்ரேஷன், ஆனால் பெரிய கஷ்டம்தான், இன்னும் சில காலம்தான் ஓடும். இப்படி ஏளனப்படுத்துகிற ஒரு கூட்ட மக்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். ஊழியங்களை ஏளனப்படுத்துவது, ஊழியர்களை ஏளனப்படுத்துவது, குடும்பங்களிலே காணப்படுகிற சில குறைகளை சுட்டி காட்டி ஏளனப்படுத்துகிற குடும்பம் அநேகர் உண்டு. இந்த அந்நாளை உலகம் என்ன சொல்லுதுன்னா மலடி மலடி என்று சொல்லுது. பெனினாலும் அதைத்தான் சொல்லி கஷ்டப்படுத்துகிறான். 18 வருடம் ஆகிவிட்டது, மறுபடியும் சீலோவுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் இவள் மிகுந்த கிளேசத்தில், மிகுந்த வருத்தத்தில், மிகுந்த பாரத்தில் போகிறா. 18வது ஆண்டு, ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை மாற்றுறீங்களா? 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கென்று நான் கொடுத்து விடுகிறேன் அப்பா, என் கற்பத்தை நீர் ஆசீர்வதியும், என் சிறையிருப்பை மாற்றும். என்னை எல்லாரும் மலடி மலடி என்று சொல்கிறாங்களே, ஒரு விசை நீங்கள் இறங்குங்கப்பா. அநேக குழந்தைகளை கேட்கல, ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, ஐ வில் கிவ் பேக் டு யூ, நீங்கள் வச்சுக்கோங்க, ஐ டோன்ட் நீட் எ சைல்ட். எனக்கு அந்த மலடி என்ற வார்த்தை என் காதுகள் கேட்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களை ஏழை வறுமையில் வாடுகிறவன் என்று சொல்கிறாங்க, அது என் காதில் கேட்கக்கூடாது. என்னை உயர்த்துங்கப்பா. எல்லாரும் என்ன அந்த நிலையில் என்னை வைக்கக்கூடாது. என்னுடைய சரீரத்தினுடைய சில ஊனத்தை குறித்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா அந்த வார்த்தைகள் என்னை கேட்கும்போது என்னை அப்பா அப்படியே குற்றுயிராய் என்னை மாற்றுகிறதே, நான் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அப்படியே நான் கலங்கி இருக்கிறேன்ப்பா, நான் என்னப்பா செய்கிறது என்று நம்ம ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகனே மகளே நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தட்டும். அநேகர் உங்களையும் அந்நாளை போல குற்றப்படுத்தக்கூடும் அல்லவா? ஒருவேளை உங்களுடைய மகன் ஒரு துன்மார்க்கத்தில் இருந்தா, இந்த மகள் இந்த வேதத்தை தூக்கி தூக்கி நடக்கிறாளே, என்ன பிரயோஜனம்? மகனை பாருங்க, குடிக்கிறான், வெறிக்கிறான், அநேக பிள்ளைகளோடு ஊர் சுற்றுறான், இவளுக்கு வெட்கமா இல்லை என்று காதுகள் கேட்க சொல்லுவாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கானா? ஜான்சன் நல்லா இருக்கானா? எட்வர்ட் நல்லா இருக்கானா? அவன் என்ன எங்கே பார்த்தாலும் அவனாக தான் தெரிகிறான். ஐயோ அவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி சொல்லி ஜெபிக்க மாட்டாங்க. உங்களை காயப்படுத்துவார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு வேளை அறியாமை நிமித்தம் சில வாலிபரோடு காதல் வயப்பட்டு போகும்போது அவர்கள் ஏளனமாய் பேசுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க என்னதான் செய்தாங்களோ, பிள்ளை இப்படி அடங்காப்பிடாரியா ஒரு இந்து பையனோட தெரிகிறா, வேற ஜாதி பையனோட தெரிகிறா, இப்படி போகிறா, அப்படி அவங்க நம்ம குற்றப்படுத்துவார்கள். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த குற்றப்படுத்த தான் நீங்கள் பலப்பட
கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்துகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்க. குதிரை ஓடவன்னா பின்னாடி ஒரு தார் குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன வச்சு குத்தி ஒரு இது வச்சு அடிப்பாங்க. யானைக்கு தார் குச்சி வச்சுருப்பாங்க, குத்துவாங்க ஓடும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பந்தயத்தில் அந்த குதிரையின் மேலே இருக்கக்கூடிய ஜாக்கி இந்த கழுத்து பதில் வச்சு ஒரு சின்ன கோலால் தட்டுவான். வேகம் வேகம் வேகம், என்ன வேகமாக ஓடு. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களை அனுமதித்து கேட்க வைக்கிறதுக்கு காரணம், இவங்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். இந்த 7 சொற்கள் சொல்கிறாங்கல்ல, அவங்க முன்பாக நான் ஒரு பந்தியை நிச்சயமாய் நான் ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஜெபிக்கிறா, எனக்கு ஒரு குழந்தைய மாத்திரம் கொடுத்துருங்க. இந்த மலடிங்கிற சொல்ல எல்லாரும் விட்டுருவாங்க, என்னை ஆசீர்வதிப்பாங்க. மலடிங்கிற வார்த்தை அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா. அவள் அழுது ஜெபிக்கிறா. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? 18 வருடமா, கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு பிறகு பெனினால் திருமணம் ஆகி அவளுக்கு குழந்தை வந்ததுலேருந்து இந்த வார்த்தை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 13 ஆண்டுகளை அவ மாத்திரம் இல்லை, அந்த ஊராரே சொல்லியிருப்பாங்க. இந்த மலை தேசத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க மலடி. ஆனால் எல்கானா அதிகமாக நேசிக்கிறான். எல்லாரும் வருத்தப்படுறதுனால தன் மனைவியை அரவணைத்து 10 குமாரரை காட்டிலும் ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர். ஆனாலும் அவர்கள் ஆறுதல் படலை. 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சாமுவேலை அந்நாளுக்கு கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, உலகம் எல்லாம் மலடி மலடி என்று சொல்ல அந்த அந்நாள் இன்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியினுடைய தாய். உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களை ஏளனப்படுத்தக்கூடும். உங்களுடைய காதுகள் கேட்க உங்களுடைய கணவர் செய்கிற துன்மார்க்கமான காரியத்தை கேட்டு என்ன இவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்கிறாரே, பாவம் அந்த சகோதரி என்று சொல்லக்கூடும். பரிதபிக்கிற மாதிரி உங்களை குத்திக்கிட்டே இருப்பாங்க. பரிதபிக்கிற மாதிரி உங்களுடைய ஏழ்மையை குத்தி குத்தி காமிப்பாங்க. உங்களுடைய துன்மார்க்கமான கணவருடைய வாழ்க்கையை குத்தி குத்தி காமிப்பாங்க. பிள்ளையினுடைய வாழ்க்கையை குத்தி குத்தி காமிப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஊனமாய் தெரியுது, அதெல்லாம் குத்தி குத்தி காமி. இதுதான் சமுதாயம். திஸ் இஸ் த சொசைட்டி. அப்ரிஷியேட் பண்ணுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதை விட்டு உங்களை கீழே தள்ளுவதற்காய் பல வார்த்தை கணைகளை சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அந்நாளை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஒரு தீர்க்கதரிசியினுடைய தாய். பாருங்க, அதே அந்நாளை தேவன் மறுபடியும் கடாட்சிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அந்நாளுக்கு மேலும் கர்த்தர் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். 5 குமாரர்கள், அப்போ 5 பிள்ளைகள். ஆனால் அவள் கர்த்தர் தனக்கு அந்த மலடி என்ற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த பின்பதாக, குழந்தைகளை கொடுத்த பின்பதாக, ஒரு 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கென்று சங்கீதம் பாடுவாள். அவள் பாடும்போது அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். தன்னை குறித்து சொல்கிறா. மலடி என்று யார் சொன்னா? உலகம் சொல்லிச்சு. அவள் 7 பெற்றாள் என்று அவளே சொல்கிறா. ஆனால் 21ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 3 குமாரரும் 2 குமாரத்திகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேலை கணக்கில் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா 6 பேர் தான். ஆனால் இவள் சொல்கிறா 7 பெற்றாள். எப்படி? இது தோராவினுடைய யூத அந்த மார்க்கத்தினுடைய விளக்கு உரையில் உள்ள ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இது வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் யூதர்களுடைய அந்த தோராவினுடைய விளக்கு உரையில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா,
இவள் கற்பம் சாமுவேல் பிறந்த பின்பதாக முதல் ஒரு கற்பம் தரிக்கிறாள். கற்பம் தரித்து குழந்தை பெறுவதற்கு முன்பதாக அந்த நாட்களிலே கொடிய ஒரு பிளேக் வியாதி இருந்ததாம். அந்த வியாதியில் பெனினாளினுடைய 2 பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். இவள் 2வது கற்பம் தரிக்கும் போது மறுபடி 2 பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். இப்படி அவள் 4 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது பெனினாளுக்கு 8 பிள்ளைகள் இறந்து விடுகிறது. இப்பொழுதுதான் பெனினாளினுடைய கண் திறக்கப்படுகிறது. 5வது இவள் கற்பம் தரித்தவுடன் அப்பந்தான் நினைக்கிறா, ஐயோ இவள் கற்பம் தரிக்க நான் 2 குழந்தைகளை சாக கொடுத்து கொண்டிருக்கிறேனே, இனி நான் செய்வது என்ன என்று கர்த்தரிடத்தில் அவள் கேட்கும்போது மறுபடி அவள் என்ன செய்கிறாள், அந்த 2 குழந்தையும் அன்னாளிடத்தில் கொடுத்து, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காய் கூலி வேலை. மறுபடியும் அவள் தன்னுடைய எஜமாட்டிக்கு வேலைக்காரியாய் பெனினாள் மாறுகிறாள். பசியாயிருந்தவர்களோ, இந்த வயிற்று பசியில் கற்பத்தின் பசியாயிருந்தவள் இனி பசியாயிருக்கான். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகள் பெற்றவள் பலட்சியப்பட்டாள். அநேக பிள்ளைகளை பெற்ற பெனனியாள் இப்போ பிள்ளைகள் இல்லை. ஏன்னா அந்த 2 பிள்ளைகளையும் அன்னாளிடத்தில் கொடுத்து அவளுக்கு 5 பிள்ளைகள், இந்த பெனினாள் பிள்ளை 7. அந்த 2 சேர்த்து தான் அவள் சொல்லுகிறாள், பாடுகிறாள், மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி அந்நாளினுடைய சிறையிருப்பை மாற்றின தெய்வம் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவாரா, மாற்ற மாட்டாரா? இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாரும் ஏளனப்படுத்தினாங்கல்ல, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பெற்றோரை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய ஏழ்மை நிறைய குறித்து பண்ணாங்கல்ல. கொஞ்சம் ஆண்டவர் இடத்துல பொறுத்திருந்த, ஆண்டவரே இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் எனக்கு உயிர் பிச்சை தாருங்கப்பான்னு கேட்டு பிள்ளைகளுக்காக எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உபவாசம் இருந்து ஜெபிங்க. அவர்கள் யாரெல்லாம் ஏளனப்படுத்தினார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல அமர பண்ணி, உங்களை அவர்கள் நேசித்து, உங்களை அழகான மாளிகையில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆனால் என்ன தெரியுமா, அந்நாளை போல நீங்கள் உங்களை அர்ப்பணித்து என்ன செய்யணும்னா, ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அந்நாளை போல நீங்கள் கிளேசத்தோடு மனவேதனையோடு இருக்கும்போது அந்த வேதனையை கூட்டிக்கிட்டு என்ன கர்த்தர் என்னத்தை செய்ய போகிறாரு, கர்த்தர் என்ன எவ்வளோ நாள் ஜெபிச்சோம் ஒன்றும் கேட்கல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. எலியா சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் தட்டி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் நின்று சொன்னது போல கர்த்தர் இந்த ஊழியக்காரர் மூலம் உங்களிடத்துல சொல்கிறாரு, ஐயா அம்மா உங்களை ஏளனப்படுத்தினவங்க முன்பாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும்ல. தாவீதுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதுனால தானே 23ஆம் சங்கீதத்தை அவன் அழகாக எழுதுகிறான். எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் தாவீதை போல ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீதை போல நல்ல இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்நாளை போல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் ஒரு காலும் புறக்கணிக்க மாட்டார். நீங்கள் செய்வதெல்லாம் என்ன தெரியுமா, அவர் அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யுங்க. தேவனே ஒரு பொருத்தனையை செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா அதை உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்குறோம்ப்பா. மலடியாய் இருந்த அன்னாள் அவள் ஜெபிக்கிறா, ஆண்டவரே மலடிங்கிற வார்த்தை எனக்கு வேண்டாம்ப்பா, என் தயவு செய்து ஒரு குழந்தைய கொடுத்துருங்க, ஒரு ஆண் குழந்தைய, அதை அப்படியே உம்முடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த சின்ன சாமுவேலோட கர்த்தர் பேசினார்ல, எப்படி அவனை தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார்ல, எவ்வளவு ஒரு பெரிய மகிமையில் அந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். எப்படி கர்த்தர் இப்படி உயர்த்தினார்? காரணம் அந்நாளினுடைய அர்ப்பணிப்பு. அதுக்கு பின்பது ஆண்டவர் விட்டுட்டாரா? எனக்கு ஒன்றை கொடுத்துட்டாரு, அதனால் 5 குமாரர் குமார்த்திகளை அதே கற்பம் தரித்து அது ஆண்டவர் அந்த
அந்நாளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததும் இல்லாமல் இந்த சக்களத்தியாய் இந்த அவளுக்கு வேதனைப்படுத்தின பெனினாளினுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் மறுபடியும் அவளுக்கு கொடுத்து 7 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் இந்நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு பொருத்தனை செய்யுங்க. இந்த நேரத்தில் ஒருவேளை பலவிதமான போராட்டத்தில் இந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுடைய மருமகனை அல்லது மருமகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதில் நீங்கள் கலங்காதிருங்கள். அதுக்கு அவங்க மாறுத்தரம் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் அமைதலாக இருங்க. ஆண்டவரிடத்தில் கொண்டு போங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறா, என்னுடைய ஏழ்மையை நினச்சி ஐயா இப்படிப்பட்ட வரன்களை எங்களுக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு 5 பவுன் போட்டால் போதும் இல்லை, நீ எதுக்கு 20 பவுன் போடணுன்ட்டு எங்கிட்ட 10 பவுன் கேட்குற, எங்களுக்கிட்ட இல்லை என்று பட்டமான பொய் சொல்லுவாங்க. இப்படி பல வேளைகள் அவங்க என்னென்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாதோ உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ரெட்டாலியேட் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஊக்குவிப்பதற்காய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவங்க பேசுகிறது உங்கள் காதில் கேட்கலன்னா நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க. அவங்களோட இன்னும் நட்பில் இருப்பீங்க. ஆனால் இப்போ என்னென்னா உங்கள் காதுகள் கேட்டதில்லை, யாரோ ஒரு சொல்லி இப்படி சொன்னது தெரியுதில்லை. எதுக்கு தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி என்னோடு ஜெபிக்கிறீங்களா? இந்த ஜெப வேளையில் உங்களை இணைத்து கொள்ளுங்க, அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரை சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே சகோதரர் அருள் ஸ்டீஃபன் அவருடைய ஊழியத்திற்கு, அவங்க சார்ந்திருக்கிற அந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே, அந்த மிஷினரிகளுக்கு மாதம் மாதம் நாங்கள் ஏதாவது ஒரு உதவித்தொகை கொடுத்து நிச்சயமாய் ஊழியத்தில் நாங்களும் பங்களிப்பை செலுத்துவோம் என்று ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்க, அவருடைய ஊழியத்திற்காக உங்களை பொருத்தனை செய்யுங்க. ஒரு பொருத்தனை என்ன செய்துன்னா, எங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு அதுக்கு மேலே பலவிதமான ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை இல்லாத மலடிக்கு கர்த்தர் 7 பிள்ளைகளை 7 வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு நிச்சயம் தருவார் அல்லவா? தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் அப்பா இந்த வார்த்தைகளை அமைதலோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஐயா, இந்த வார்த்தைகள் அத்தனை எனக்காக பேசினீங்கப்பா. இந்த ஊழியர் மூலம் அப்படியே எனக்கு தான்ப்பா நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லுகிற அப்பா அந்த சகோதரிக்காக, அந்த சகோதரக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீர் பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இன்னும் ஜீவிக்கிற தேவனாய், ஆண்டவரே நேரடியாய் பேசாவிட்டாலும் இப்படி ஆண்டவரே என் மூலமாக ஆண்டவரே அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சகிக்க முடியாதபடி அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, வேதனையோடு கொண்டு வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இது எங்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது. மற்றவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல, என் கூட பிறந்த சகோதரி, என் கூட பிறந்த அண்ணன் சொல்றா, என்னை பெற்ற தாய் சொல்லுது, என்னுடைய அம்மா சொல்றாங்க, ஐயா என்னுடைய மகன் சொல்றான். எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட அவமானம்? இந்த அவமானத்திலிருந்து நீர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, மகளே, நீ கலங்காதே. அந்நாளினுடைய சிறையிருப்பை மாற்றின தெய்வம் நான். மலடி 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 என்று சொன்ன எல்லாருடைய வாயிலும் இவள் தீர்க்கதரிசியினுடைய தாய் என்று எல்லார் வாயையும் மறுபடி அறிக்கை செய்ய வைத்த அதே தேவனுடைய கரம் உன்மேல் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. உங்கள் குடும்பத்தின் மேலே இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தேவனுடைய வல்லமை இப்படிப்பட்ட வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்திலே பண்ண போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த உள்ளங்கள் காயப்பட்டிருக்கிறதோ, மற்ற மனிதர்களினால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக தயவு செய்து அவர்களுக்கும் ஜீவனை, இதை
கேட்கிற அந்த சகோதரிக்கும் ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி அந்த உயர்வை நீர் காணும்படியாய் மலடி என்று சொன்ன வார்த்தைகள், மலடி சொன்ன ஆண்டவரே அந்த வாய்கள் எல்லாம் தீர்க்கதரிசியினுடைய தாய் என்று சொல்லும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, காயப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய், அவர்கள் வேதனையை நீர் மாற்றும்படியாய், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அவருடைய சிறையிருப்பை மாற்றி அந்நாளை ஆசீர்வதித்த கரம், ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Dear children of God, our bank details to send offering as follows. Our account name, All India All Night Prayer Fellowship, bank name Indian Overseas Bank, account number 065101000006743, IFSC code IOBA 4444651. Our GPay and cell phone number 8825809981. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadhipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.